வணக்கம். இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது மட்டும் இல்லை, அதிக சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கேழ்வரகு கருப்பட்டி உருண்டை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேழ்வரகு கருப்பட்டி உருண்டை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யணும், இதில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேழ்வரகு கருப்பட்டி உருண்டை நான் சொன்னேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியானது. மூணு பொருட்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தியிருக்கேன். அதுலேயும் அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடியது. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா கேழ்வரகு அப்படின்னு சொல்லும் பொழுதே சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கேழ்வரகு இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து உடல் வளர்ச்சிக்கு, அதுவும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது. இப்போ குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய எலும்புகள் நல்ல வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு, பல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த கேழ்வரகு அவசியமானது. அதே மாதிரி பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், இந்த எலும்பு குடைச்சல்னு சொல்லுவோம், எலும்பு ஆரோக்கியம் கொஞ்சம் குறையும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே இந்த கேழ்வரகு உருண்டை சிறந்த உணவாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தோம்னா கேழ்வரகு கருப்பட்டி உருண்டைன்னு நான் சொன்னேன். கருப்பட்டி அப்படின்னும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கருப்பட்டிக்கு இருக்கு. ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவும் நம்மளுடைய கருப்பட்டி. உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரக்கூடிய ஒரு உணவு நம்மளுடைய கருப்பட்டி. இரும்பு சத்து மட்டும் இல்ல, பல வகையான சத்துக்களையும் இந்த கருப்பட்டி நமக்கு அளிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இந்த கருப்பட்டியில செய்யக்கூடிய கேழ்வரகு உருண்டைகளை பெண் குழந்தைகள் அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அதுவும் குறிப்பா பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இர்ரெகுலர் பீரியட் மற்ற எல்லா விதமான கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த கேழ்வரகு உருண்டை. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் பார்த்தோம்னா அடிவயிறு வலி இருக்கும், உடல் வலி இருக்கும், இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கேழ்வரகு கருப்பட்டி உருண்டைக்கு இருக்கு. அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த உருண்டைகளை உடல் பருமனா இருக்கவங்க அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு குறைவா சுரக்கூடிய ஜீரண சுரப்பிகள் எல்லாமே சீராகும், உணவு சீரான முறையில ஜீரணமாகும், உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் சரியாகும். கர்ப்பகாலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கேழ்வரகு கருப்பட்டி உணவை தவிர்க்கிறது நல்லது. மற்ற எல்லாருமே குழந்தைகள் இந்த பெரியவங்க வரைக்கும் அவசியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருண்டை எடுத்துக்கிறது சிறந்தது. அது மட்டும் இல்ல, இந்த கேழ்வரகு கருப்பட்டி உருண்டை ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவும் நம்ம உடல்ல வேலை செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு கருப்பட்டி உருண்டையில் நான் மூணு பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்கேன்னு சொன்னேன். அந்த இன்னொரு பொருளும் கருப்பட்டியும், அதாவது நாட்டு பசுவினுடைய நெய்யும் கருப்பட்டியும் ஒன்னா நமக்கு உடல்ல சேரும் பொழுது அது சிறந்த வலி நிவாரணியா வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்த குழாயில இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி ரத்த குழாயில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீராக்கும். அதனால உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் குறையும். இதுதான் இந்த கேழ்வரகு கருப்பட்டி உருண்டையில் இருக்கக்கூடிய நன்மைகள். சரி, இந்த கேழ்வரகு கருப்பட்டி உருண்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கருப்பட்டி எடுத்துக்கிறேன். இதை நம்ம தண்ணியில கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வைப்போம். அப்பதான் சீக்கிரமா கரையும். கருப்பட்டியை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். அதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா கேழ்வரகு மாவு. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல கேழ்வரகு மாவு எப்படி தயாரிக்கணும், அதுவும் முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற வீடியோ இருக்கு. அதை பார்த்து நம்மளுடைய கேழ்வரகு மாவு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா தேவையான அளவு எடுத்துக்கிட்டு ஒரு வாணலியில நல்லா வறுத்து எடுக்க போறோம், எதுவுமே சேர்க்காம. இதை வறுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், குறைஞ்ச தீயில வச்சுக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சு கீழே கருக ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நேரம் இதை நம்ம வறுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கேழ்வரகு மாவோடைய பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வறுத்த வாசனை வரும். அதே மாதிரி நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சூடு உள்ள இருந்து கேழ்வரகு மாவுல வரும். வெளியில இருந்து லேசான சூடுல உள்ள இருந்து ஒரு சூடு வரும். இந்த சூடு இந்த மனமும் மாறும் பொழுது இந்த கேழ்வரகு மாவு தயாராயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சூடா இருக்கக்கூடிய மாவுல நம்ம உருக்கி வச்சிருக்கக்கூடிய ஏட்டுப்பசுனுடைய நெய்யையும் கருப்பட்டியும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இளம் சூடா இருக்கும் பொழுது இதை பிடிச்சு வச்சிடணும். அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நாட்டு பசுனுடைய நெய்யை உருக்கி இதோட சேர்த்து நம்ம உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் யார் இந்த உருண்டைகளை எடுத்துக்கணும், யார் எடுத்துக்க கூடாதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த உருண்டைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருண்டை எடுத்துக்கும் போது பல வகையான பிரச்சனைகள், பலவிதமான உடல் தொந்தரவுகள் நீங்கும், கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அவசியம் பெண் குழந்தைகளும் மற்ற எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய சிறந்த உருண்டைகள். இப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய கேழ்வரகு கருப்பட்டி உருண்டை தயாராயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.